கோவை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையத்தில் பட்ஜெட் தாக்கல் நிகழ்வை ஒளிபரப்பு செய்வதற்காக அமைக்கப்பட்ட எல்இடி திரையில் சீமானின் செய்தியாளர் சந்திப்பு ஒளிபரப்பப்பட்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, வணக்கம். இன்றைய தினம் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பட்ஜெட் தாக்கலை தமிழக மக்கள் நேரடியாக பார்க்க வேண்டும் என்பதற்காக மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் பெரிய டிஜிட்டல் திரைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. சென்னையில் 100 இடங்கள் உட்பட தமிழகம் முழுவதும் 936 இடங்களில் இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதே போலத்தான் கோவையிலும் பல்வேறு இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் ஒரு இடமான கோவை மத்திய பேருந்து நிலையத்தின் அருகில் அந்த எல்இடி திரை அமைக்கப்பட்டிருந்த இடத்திலே, அந்த காந்திபுரத்தில் அமைக்கப்பட்டிருந்த எல்இடி திரையிலே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அந்த பிரஸ் மீட் செய்யக்கூடிய வீடியோ முதலில் ஒளிபரப்பப்பட்டதால்